திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே மகாதேவ நமச்சிவாய வாழ்க. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பஞ்சபூதங்களில் கலந்து பறந்து விரிந்து அருள் பாலிக்கின்ற பரமேஸ்வர பிரபுவை இந்த சிவராத்திரி புண்ணிய காலத்திலே பஞ்சபூத ஸ்தலங்களிலே சென்று வழிபடுவது மிகச் சிறப்பு என்று ஆண்டோர் பெருமக்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே திருவாரூரும் காஞ்சிபுரமும் பிரிதிவி தலமாகவும், அப்புத்தலமாக திரு ஆனைக்காவும், தேயுத்தலமாக திரு அண்ணாமலையும், வாயுத்தலமாக திரு காலத்தியும், ஆகாயத்தலமாக ஸ்ரீ சிதம்பரமும் விளங்குகின்றது. ஆனால் இத்தனை தலங்களையும் ஒரே நாளில் சென்று தரிசிப்பது இயலாத ஒரு காரியம். நம் மீது கருணை கொண்ட பரமேஸ்வர பெருமான் அவருக்கே உருத்தான நாடாகிய தென்பாண்டி நாட்டிலே, பாண்டி நாடே பழம்பதி என்பார் மணிவாசக பெருமானார், தென்பாண்டி நாடே தெளி என்பார் திரு தசாங்கத்திலே. அப்படிப்பட்ட பாண்டி நாட்டிலே பஞ்சபூத ஸ்தலங்களாக 5 தலங்களை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டோர் பெருமக்கள். அதிலே பிரிதிவி தலமாக சங்கரன் கோயில் என்ற அருமையான சேத்திரம். இங்கே அன்னை கோமதி அம்பிகை சமேத சங்கரலிங்க பிரபு நடுக்கும் உடற்பினை தீர்க்க நன்மருந்தாக நாளும் புற்று மருந்து கொடுக்கும் வைத்தியராக விளங்குகின்றார். அந்த பெருமானை பிரிதிவி தலத்திலே வழிபட்டு சங்கரன் கோயிலிலிருந்து மேற்கிலே கார்காபுரம் என்ற ஒரு அற்புதமான சேத்திரம், அங்கே மத்தியஸ்த நாதராக அகிலாண்டேஸ்வரி சமேதராக அப்பு மூர்த்தியாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார். அங்கே அப்பு மூர்த்தியை தரிசனம் செய்து அப்படியே சங்கரன் கோயிலுக்கு வடபுறமாக அன்னை ஒப்பனை அம்பிகை சமேத பால்வண்ணநாத பெருமானாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த தேயு மூர்த்தி அக்னி மூர்த்தியை வழிபட்டு அதன் பின்பு அருகிலேயே தென்மலை ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள அந்த தென்மலையிலே சிவ பரிபூரணாம்பிகை சமேத திரிபுரநாதராக வீற்றிருந்து வாயுஸ்தலமாக அங்கே இருந்து அருள் பாலிக்கின்றார். எப்படி காலத்திலே மூலஸ்தானத்திலே ஒரு சுடர் மட்டும் அசையுமோ அதே போல இந்த தென்மலையிலும் ஒரு சுடர் மட்டும் அசைவதை நாம் காணலாம். தென்மலையிலிருந்து மேற்கே போனால் சிவகிரி பக்கத்துல தேவதானம் என்ற ஒரு அருமையான சேத்திரம், அங்கே நச்சாடை தவிர்த்தருடைய நாதர் அன்னை தவம்பெற்ற நாயகியோடு வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார் ஆகாயத்தலமாக. இந்த பஞ்சபூத தலங்களிலே சிவராத்திரி ஒரு நாளிலேயே தரிசிக்கின்ற பெரிய பாக்கியத்தை பரமேஸ்வர பிரபு நமக்கு அருளி இருக்கிறார். வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களிலும் சென்று பரமேஸ்வரனை வழிபட்டு பறந்துபட்டு அப்பெருமானுடைய பேரர்களுக்கு பாத்திரராகும்படி இந்த அருமையான வேளையிலே சிந்தித்து அமைகிறேன். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர் மகாதேவ சிவாய வாழ்க.